அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சிவில் எக்ஸாம் வைப் செஷன் இன் TNPSC சிவில் CTCT சேனல். இந்த வீடியோவில் நாம் ஆக்டிவிட்டியில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து ஈவெண்ட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டைப்ஸஸ் என்ன, ஈவெண்ட்னா என்ன, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆர்கனைசேஷனில் என்னென்ன இருக்குது, ப்ராசஸ் ஆஃப் பிளானிங்லாம் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட பார்ட்ஸ்க்கோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5th பார்ட்டாக வந்து வீடியோ வந்து நம்ம இப்போ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து ஆக்டிவிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட எப்படி கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, நம்ம ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து இப்போ வந்து எனேபிள் ஆயிருக்கு. ஸோ யாராவது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதே போல் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் வந்து நம்மளுக்கு வந்து எனேபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆக்டிவிட்டி, ஸோ ஈவெண்ட்னா வந்து என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஆக்டிவிட்டின்றது பார்ப்போம். ஸோ ஆக்டிவிட்டின்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா, ஒரு டாஸ்க் வந்து ஒர்க் பண்ணுறோம்ல, ஸோ அதோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை சொல்கிறது வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒர்க் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் ஒரு ஸ்பெசிஃபை ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து நடக்கும். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் ஈவெண்ட் அண்ட் எண்ட் ஈவெண்ட். ஸோ இதுக்கு நடுவில் நடக்கிறது தான் வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போத் டைம் அண்ட் ரிசோர்ஸ் வந்து தேவைப்படும். பட் ஈவெண்ட் வந்து ஒன்லி டைம் ஒன்லி தான் வந்து தேவை, ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா நம்ம ஏரோஸாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஈவெண்ட்டு பார்த்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோன்னா வந்து காங்கிரீட் மிக்சிங், ஓகேங்களா, மிக்ஸ் காங்கிரீட், பைப்லைன் லேயிங், ஓகேங்களா, ப்ரிப்பேர் எஸ்டிமேட். ஸோ இதெல்லாமே ஒரு முடிவில்லாதது வந்து ஒரு கண்டினியூ ப்ராசஸாக வந்து ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர்டு, ஓகேங்களா, காங்கிரீட் மிக்ஸ்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஈவெண்ட்டில் பார்த்தோம், ஓகேங்களா. இந்த இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு தான். மிக்ஸ் காங்கிரீட், பைப்லைன் லேயிங் அண்ட் ப்ரிப்பேர் எஸ்டிமேட். ஸோ இதெல்லாமே வந்து ஆக்டிவிட்டியில் வரும். முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டாஸ்க் அண்ட் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் பேஸ்டு வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் டைப்ஸஸ் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரலல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக பேரலாக வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி ஒர்க் வந்து போயிட்டுருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து என்னென்னா பேரலல் ஆக்டிவிட்டி சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சைமல்டேனியஸ் அண்ட் இண்டிபெண்ட்லி ஈச் அதர், ஓகேங்களா. ஒன்றுக்கு ஒன்று ஒரே இதில் நடக்காமல் தனித்தனியாக, ஓகேங்களா, ஆனால் வந்து சைமல்டேனியஸாக வந்து ஒரே இதை வந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்றா வந்து முடிகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லணும்னா பேரலல் ஆக்டிவிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக நடக்குது, ஓகேங்களா. இது வந்து பேரலாக நடக்காமல் ஒரே கண்டினியூஸாக நடக்குதுன்னா அது என்ன சொல்லணும்னா சீரியஸ் ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம்டு ஒன் ஆஃப்டர் தி அதர், ஓகேங்களா. ஒன்று முடிஞ்சு அப்படி வருதுன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்னா சீரியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூசர் ஆக்டிவிட்டி, சக்ஸஸர் ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து தவறு பண்ணீங்க, ஸோ குழப்பம் யாராக இருந்தாலும் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கலாம், வந்து கண்டிப்பாக வந்து குழப்பம், ஓகேங்களா. ஸோ ப்ரொடியூசர், ஓகேங்களா, சக்ஸஸர்ன்ற 2 விஷயங்கள் இருக்கும். ஸோ ப்ரொடியூசர் ஆக்டிவிட்டின்றது பர்ஃபார்ம்டு, ஓகேங்களா, பிஃபோர் அனதர் ஜாப் கேன் பி பிகின், ஓகேங்களா. ஒரு ப்ராஜெக்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து ப்ரொடியூசர்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அதே வந்து ஆஃப்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் அனதர் ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவோம்ல, ஸோ அதை வந்து சக்ஸஸர். ஸோ முடிச்சிட்டோம்ல, ஸோ வந்து சக்ஸஸர். முடிக்காமல் பண்ணுறது வந்து ப்ரொடியூசர், ஓகேங்களா. அது மட்டும் கரெக்டாக வந்து நினச்சிக்கோங்க. பிஃபோர் அனதர் ஜாப் வந்து ப்ரொடியூசர், ஆஃப்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் அனதர் ஆக்டிவிட்டி வந்து என்னதுன்னா சக்ஸஸர் ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா ஃப்ளோட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிபிஎம் மெத்தடில் வந்து நம்மளுக்கு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்லி வந்து 0 தான், ஓகேங்களா. ஃப்ளோட் ஆர் ஸ்லாக் வந்து 0. பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 மினிமம் ஆர் மேக்ஸிமம். இது வந்து நம்ம டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா, ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸ்கிப்பாக இருந்தால் வந்து போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்டிவிட்டி அலாங்தி எப்படி இருக்குன்னா கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ கிரிட்டிக்கல் பாத்துலேயே இருந்துச்சுன்னா அது வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. இது வந்து மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து எடுத்துக்கும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டான கொஷின், ஓகேங்களா. இதில் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல் அதர் ஆக்டிவிட்டி அதர் தென் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா. கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை தவிர, ஓகேங்களா, மற்ற எல்லா ஆக்டிவிட்டியுமே என்ன சொல்லுவோம்னா நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. தட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 2 கேட்டகரியாக பிரிப்போம் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில். அதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா வந்து சப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோட் வந்து என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம் ஃப்ளோட் வந்து கிடையாது. அப்போ வந்து நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து ஃப்ளோட் வந்து இருக்கும். அப்போ வந்து ஃப்ளோட் இருக்குன்னா அது பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை நெகட்டிவாக இருக்கணும், ஓகேங்களா. அப்போ வந்து சப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ சப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்மளுக்கு வந்து ஃப்ளோட் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும் இன் சிபிஎம்மில், ஓகேங்களா. அதேமாதிரி வந்து அந்த ப்ராஜெக்ட் பாசிட்டிவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ப்ராஜெக்ட் இஸ் ஹெட், ஓகேங்களா. முன்னாடியே வந்து அது முடிய போகுது அப்படின்றது வந்து விஷயங்கள் வந்து இருக்கும், முன்னாடியே முடிகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் அட்டேஷன் கொடுத்தாவே இதுக்கு வந்து போதும், ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஃப்ளோட் ஆல்வேஸ் வந்து எப்படின்னா இருக்குன்னா உங்களுக்கு நெகட்டிவில் இருக்கும். ஓகேங்களா, மைனஸில் போய்ட்டுருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் இஸ் பிஹைண்ட் இது ஷெடியூல் டைம். ஸோ ஷெடியூல் டைம் வந்து பிஹைண்ட். ஓகேங்களா, ஸோ பிஹைண்டாக போய்ட்டுருக்கும், ரொம்ப வந்து ஸ்லோவாக போய்ட்டுருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இமீடியட்டாக வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து கொடுத்தணும். ஓகேங்களா, இது வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டியில் 7th டைப் பார்த்திங்கன்னா வந்து டம்மி ஆக்டிவிட்டி ஆர் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேட்சிட்டில் ஆர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஆப்ஜெக்டிவ் கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி ஆர் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டினா என்ன? ஓகேங்களா, ஸோ டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா நம்ம வந்து அந்த டயக்ராம் வந்து ஓகேங்களா, நெட்வொர்க் டயக்ராம் வந்து கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு டைமும் தேவைப்படாது, நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸும் தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ டு நாட் ரெக்வயர் எனி டைம் ஆர் நார் எனி ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட் ஷுட் பி டன் பை லாஜிக்கல் பர்பஸஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து கிராமட்டிக் பர்பஸஸ். ஸோ அது வந்து ஒரு ஃப்ளோவாக வேணும், நம்ம லாஜிக்கலாக தேவைப்படுறதுக்கு மட்டும்தான் இந்த டம்மி ஆக்டிவிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது எது ரெப்ரசென்ட் பண்ணுது? ஓகேங்களா, இட் இண்டிகேட்ஸ் ஒன்லி என்ன ரெப்ரசென்ட் பண்ணால் ப்ரிடியூசர் ரிலேஷன்ஷிப். ஸோ ப்ரிடியூசர்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா, சக்ஸஸர்னாலும் என்னென்னு பார்த்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிடியூசர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஓகேங்களா, இட் இன்ட்ரடியூஸ் ஏர் ஃபேர் ஆஸ் பாசிபிள். இது ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு நெட்வொர்க் டயக்ராமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெட்வொர்க் டயக்ராமில் இந்த டம்மி ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா இதோட டோட்டல் ஓகேங்களா அதோட விஷயங்கள் எல்லாமே வந்து மினிமமாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து இட் இன்ட்ரடியூஸ் ஆஸ் ஃபேர் ஆஸ் பாசிபிள் ஷுட் பி மினிமம். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் வந்து யார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஃப்ளோ டயக்ராம் எப்பவுமே வந்து க்ளோஸ் ஆகும். எய்தர் பண்ண முடியாத நிலையில் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மினிமமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ மேட்ச்சில் எப்படி கேட்பாங்கன்னா ஸோ டம்மி ஆக்டிவிட்டி இஸ் டேஷ். ஓகேங்களா, ரிசோர்ஸஸ் நீடட் ஆர் வந்து டைம் நீடட் ஆர் நெய்தர் ரெக்வயர்ஸ் நாட் ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை வந்து நெய்தர் ரெக்வயர் எனி டைம் ஆர் நார் எனி ரிசோர்ஸஸ் அது மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பிக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்மி ஆக்டிவிட்டிக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டம்மி ஆக்டிவிட்டி வந்து ஆரிஜினேட் ஃப்ரம் ஒரு நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு நோட்டில் வந்து கம்ப்ளீஷன் ஆகணும், நார்மல் ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷுட் பி ட்ரான் வித் தி டாட்டர் லைன்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இந்த டம்மி ஆக்டிவிட்டியை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டம்மி ஆக்டிவிட்டி நாட் இன்ட்ரடியூஸ்ட் வித் டேஞ்சலிங் எரர்னு சொல்லுவோம். ஸோ டேஞ்சலிங் எரர்னால் பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஈவெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆக்டிவிட்டி கம்ப்ளீஷன் ஆகி ஈவெண்ட் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டம்மி ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டாட்டட் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா, இது மாதிரி தான் வந்து நம்ம டம்மி ஆக்டிவிட்டி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு டேஞ்சலிங் எரர்னால் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா கைட்லைன்ஸ் ஃபார் தி நெட்வொர்க்ன்றது பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ டேஞ்சலிங் எரர்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோர் தென் ஒன் எண்டில் முடியுது. ஓகேங்களா, ஒரே எண்ட் ஈவெண்ட்டில் முடியாமல் மோர் தென் ஒன் எண்ட் ஈவெண்ட்டில் வந்து முடியுதுன்னா அது வந்து டேஞ்சலிங் எரர்னு சொல்லுவோம். லூப்பிங் எரர்ன்றது இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொட்டீன் ஆகிட்டே இருக்குது, சைக்கிளிக்காக வந்து லூப் மாதிரி வந்துகிட்டே இருக்குன்னா அது வந்து லூப்பிங் எரர். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து லூப்பிங். அப்போ வந்து ஆக்டிவிட்டி ஏரோ லைன் இன் நெட்வொர்க் டயக்ராம் லீட்ஸ் பேக் டு இட் செல்ஃப். ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு வந்து நிற்கிது, அது என்ன சொல்லணும்னா லூப்பிங் எரர். ஸோ முடியும் பொழுது ஒரு எண்டில் முடியாமல் மல்டிபிள் எண்ட் ஆஃப் ஈவெண்ட்டில் வந்து முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்னதுன்னா டேஞ்சலிங் எரர். ஓகேங்களா, ஸோ வந்து ஆக்டிவிட்டீஸில் வந்து எட்டுமே பார்த்தோம். ஸோ வந்து டேஞ்சலிங் எரர்னா என்ன? ஓகேங்களா, லாஜிக்கல் எரர் வந்து 8th வந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 7 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் தான் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சூப்பர் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. வீடியோவில் பார்ப்போம். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பில் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், நம்ம ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் வந்து எனேபிள் இருக்குது நம்ம சேனல் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் போது சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். அதே போல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெம்பர்ஷிப் வந்து நம்ம சேனலுக்கு வந்து 3 கேட்டகரி வந்து பிடிச்சிடும், பிடிச்ச கேட்டகரியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.